இது என்னுடைய வேத புத்தகம். நான் இதை தினமும் வாசிக்கிறேன், நேசிக்கிறேன், சுவாசிக்கிறேன். ஏனென்றால் நான் இயேசுவின் பிள்ளை. இயேசுவின் பிள்ளைகளா? ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 37வது அதிகாரம் 31. எல்லாம் சேர்ந்து வாசிப்போம் அந்த வசனத்தை. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 37வது அதிகாரம் 31. ஸ்க்ரீனில் போடு தம்பி. எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்துக்கிட்டீங்களா? வாசிக்கலாமா? வாசிக்கலாமா? யூதா, எல்லாம் வாசிக்கணும். நிறுத்துங்க, எல்லாம் வாசிங்க, நல்லா சத்தமாக வாசிங்க. வாசிங்க பார்ப்போம். யூதா வம்சத்திலே தப்பி மீதி இருந்த மறுபடியும் அல்லேலூயா அல்லேலூயா. அடைக்கண்களை மூடி ஜெபிக்கலாம். கிருபை நல்ல தெய்வமே, நன்றிலத்தோடு துதிக்கிறோம் சாமி. ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானமும் உங்கள் சமூகத்தில் பிரதியாக இருக்க என் தெய்வம் கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்தி இயேசு நாம் ஜெபிக்கிறோம் சொன்ன நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. உட்காரலாம். யாராச்சும் ஒருத்தவங்க திரும்பி அந்த வசனத்தை வாசிக்கலாம். தப்பி மீந்தி இருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே. அல்லேலூயா. கர்த்தர் இந்த காலை வேளையில், இந்த மாதத்தில், இந்த நாளில் வாக்கு கொடுக்கிறார். என்ன பண்ணுறாரு? யோசேப்பை வெளியில் கொண்டு வந்தது போல உங்களையும் என்னையும் தேவனாகிய கர்த்தர் வெளியே கொண்டு வந்து உங்களை வேறொன்று செய்து கனி கொடுக்கிற மரமாய் மாற்றுவன் என்று வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அது கனி கொடுத்தா என்ன, வேறு பதிஞ்சா என்ன, பதிலனா? இந்த பக்கத்து வீட்டு கொள்ளைக்கு வேலைக்கு போனால் என்ன நினைப்பானோ? சொல்லுங்க சொல்லுங்க. பக்கத்து வீட்டுக்கு எல்லாம் கிராமத்தில் தான் வந்திருக்கோம், சரியா? எல்லாம் பேசலாம் வாய் திறந்து. பக்கத்து வீட்டுக்கு கொள்ளையில் நல்லா என்ன பண்ணோம், விளைஞ்சி இருக்கும், சரியா? நம்ம இங்கே களை கொத்திக்கிட்டே இருப்போம், சரியா? கொத்திகிட்டே இருக்கும்போது என்ன சொன்னான், அவள் வீட்டு கொள்ளையில் அம்மா விளைஞ்சி என்ன பண்ணுது, நல்ல வேறு பிடிச்சி என்ன பண்ணுது, காயான காய், செடியான செடி முளைத்து நம்ம பயிர் மேலேயே விதைச்சிட்டு போயிட்டானாட்டுக்கு என்ன பண்ண, விதைக்கிறவன் என்ன பண்ணுவான், உன் எண்ணத்துக்கு தான் அது கருவி போய் கிடக்குது அப்படின்னு சொன்னால் விதைக்கிறவன் மேலே என்ன பண்ணுறான், சாக்கு சொல்கிறோமா? அவன் என்ன பண்ணுறான், ஏர் ஓட்டுற மேலே நம்ம சாக்கு வைப்போம், விதைக்கிற மேலே சாக்கு வைப்போம். ஏன்னா இந்த இடத்தெல்லாம் மொட்டையாக விட்டுவிட்டு, இந்த இடத்தெல்லாம் ஓட்டாத விட்டுவிட்டு மேலே வேறு கிளம்பி இது என்ன பண்ணுச்சு, என்ன பண்ணுச்சு, வெந்து போச்சுன்னு சொல்லுவோம். சொல்லமா சொல்ல மாட்டோமா? இங்கே கடவுள் சொல்கிறாரு, யூதா வம்சத்தை மீதி இருந்தவர்கள் என்ன பண்ணலாம், மீதி இருந்தவர்கள். மீதி இருந்தவங்க யார் யாராக இருப்பாங்கன்னு சொல்லி தெரியுமா? மீதி இருந்தவங்க எப்படியாப்பட்டவங்கன்னா, காலு கை இல்லாதவங்க. என்ன பண்ணுது, யூதா வம்சத்துக்கும் என்ன பண்ணுது, இஸ்ரவேல் தேசத்துக்கும் என்ன பண்ணுது, ஒரு பெரிய யுத்தம் நடக்குது. என்ன பண்ணுது, யுத்தம் நடக்கும்போது அங்கே வந்தவங்க என்ன பண்ணாங்க, ஜனங்கள் யுத்தத்தில் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, மாண்டு போயிட்டாங்க. நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அடிபட்டு என்ன பண்ண, கை கால் இல்லாதவங்க, உடம்பு சரியாதவங்க, அவங்களாம் நான் கை கால் உடம்பு சரியாதவங்கலாம் என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. இதை வச்சுட்டு எதையும் என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. கை கால் இல்லாதவங்கள அழிச்சிட்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், களை கொத்த முடியுமா? ஏதாச்சும் வேலையை செய்ய முடியுமா? செய்ய முடியாதுல்ல. அங்கேருந்து வந்த ராஜாக்கள் என்ன பண்ணிட்டாங்க, நல்ல பலசாலிகள், நல்ல நாணயத்தில் இருக்கவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, அவங்க ஊருக்கு என்ன பண்ணாங்க, வேலைக்காக என்ன பண்ணிட்டாங்க, அழிச்சிட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, அழிச்சிட்டு போயிட்டாங்க. இங்கே இருந்தவங்க கை கால் இல்லாதவங்க, உடம்பு சரியாதவங்க, என்ன பண்ணுறது, இவங்க ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவங்க பாதி ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க, கடிச்சு போட்டாங்க. இதுக்கு ஒன்றுத்துக்கும் லாக்கி வராது. அம்மா சொன்னாலும் திருந்தாது, இது அம்மா சொன்னாலும் கேட்காது. பேச வேணான்னு சொன்னால் கேட்குதுங்களா, கைத்தட்ட சொன்னால் கேட்குதுங்களா? அப்படியாப்பட்ட ஜனங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. அப்படியாப்பட்ட ஜனங்களை என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் அங்கே மீதி இருந்தவர்களை பார்த்து தான் கடவுள் சொல்லுகிறார், என்ன வாக்கு கொடுக்கிறார், மறுபடியும் உன்னை என்ன பண்ணுவேன், வேறு
பற்றி சொல்லுங்க, எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? மீதி இருக்கிறவங்க நீங்கள் உங்களையும் என்னையும் பார்த்து தான் சொல்கிறாரு. ஐயோ நீங்கள் கை கால் இல்லாதவங்க இல்லை, நீங்கள் உங்களை கழிச்சு போட்டவங்க இல்லை, உன்னை ஒதுக்கமாக ஓரமாக இருந்தவங்கள பார்த்து கடவுள் சொல்லுகிறாரு, மறுபடியும் நீங்கள் வேறு பற்றி நீங்கள் என்ன பண்ணுங்க, மேலே கனி கொடுக்குறவர்களாய் கர்த்தர் வாக்கு கொடுக்குறாய். இந்த வாரத்தில் இந்த நாளில் உன்னை கனி கொடுக்குறவங்களாய் வைக்கிறார் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அப்படியேப்பட்ட சூழ்நிலை என்ன பண்ணுதான், அங்கே ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்ணுறாரு, எழும்பி என்ன சொல்கிறாராம், என்ன தீர்க்கதரிசி மூலமாக, நீங்கள் சின்ன கூட்டம் இல்லைப்பா, என்ன பண்ண சாதாரண கூட்டம் இல்லை, நீங்கள் பெரிய கூட்டம். சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லலாம், கை காலம் இல்லாதவங்களாம் வச்சுட்டு என்னத்த வேலை செய்ய முடியும், நம்ம தலையில் என்ன பண்ணுது பிடிச்சதுன்னு தானே சொல்லுவாங்க. சொல்லுங்கள், நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசாதபடி நான் பேச மாட்டேன். சொல்லுங்கள், இதுக்கு ஒன்றுத்துக்கு லாய்க்கில் நம்மளே என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? நம்மளையும் பார்த்து ஜனங்கள் ஏதனமாய் பேசுவார்கள். நல்ல காரியத்துக்கு நம்மளை கூப்பிட மாட்டாங்க, நல்ல விஷயத்துக்கு நம்மளை கூப்பிட மாட்டாங்க. அவன் முன்னாடி வந்தால் என்ன பண்ணும், வீணாக போயிடும், அவளா வரா அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க. அப்படியாப்பட்ட ஜனங்களுக்கு தான் என் தேவன் சொல்லுகிறார், உன்னை தள்ளப்பட்டு கல்லா என்று நினைக்கிறார்களோ, உன்னை ஓரமாக ஒதுக்கப்பட்டவன்னு நினைக்கிறியா? இல்லை இல்லை, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை மீண்டும் மறுபடியும் வேறொன்ற செய்து நான் மேலே கனி கொடுப்பேன் வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டும் போது அது அப்படியே ஆமென் என்று உங்கள் குடும்பத்தில், உங்கள் உற்றார் உறவில், உங்களோட வாழ்க்கையில் அப்படியா வேறொன்று செய்ய தேவன் இப்போது மனம் மகிழ்ச்சியாக இருக்கார். உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், எனக்கு வாய்ப்பு எனக்கு நிறைய ஆண்டவர், நான் அவரை விட்டு நான் ரொம்ப தொலைட்டு நான் போயிட்டேன் நினைக்கிறோமா நினைக்கலையா? நினைக்கிறோமா நினைக்கல? நான் ரொம்ப தொலைட்டு போனேன். இன்னொரு விஷயம், என் தேவன் என்னை நினைவு கூர்ந்தாருன்னா நான் அவரை பற்றி கொள்ளுவேன். என்னை நினைத்து பார்த்துட்டாருன்னா என் பிள்ளைகள் என்ன பண்ணும், பற்றி கொள்ளும் அப்படின்னு சொன்னேன். சாதாரண ஒரு மரம் இருக்குது, நல்ல வேறு ஊன்று மரம் இருக்குது, வேறு ஊன மரம், ரொம்ப மரம் காய்ச்சி கழிஞ்சிச்சு. நோண்டி இந்த இடத்துல இடைஞ்சலாக இருக்குது, நோண்டி வேறு இடத்துல வச்சோம்னா அது முளையுமா? முளையுமா? சொல்லுங்க, முளையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரியா? நீ வெட்டும் போது என்ன பண்ணிருக்கான், வேற வெட்டியிருக்கலாம், என்ன பண்ணலாம், வேறு ஏதாச்சும் என்ன பண்ண முக்கியமான வேற வெட்டியிருக்கலாம், அது என்ன பண்ணாது, முளையாது, சாத்தியமே இல்லை. என்ன பண்ணுது, சாத்தியமே இல்லை, அது நடக்காது, அது முடியாது. இவங்களை என்ன பண்ண முடியாது, அந்த ஒன்றுத்துக்கு லாக்கி இல்லை, அந்த மரம் நோண்டியாச்சு அது செத்துருச்சு அப்படின்னு தான் என்ன பண்ணுவாங்க, அது வெறுக்குக்கு வேறு எதுக்காச்சும் என்ன பண்ணுவாங்க, மரத்துக்காச்சும் என்ன பண்ணுவாங்க, ஒதுக்கி போடுவாங்க. ஆனால் அது போல தான் கை கால் என்ன பண்ண எதுவுமே இல்லை, இவங்களை கொண்டுகிட்டு போனால் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு பார்க்குறவங்கள தான் பார்த்து என்ன சொல்கிறாரு, உன்னை மீண்டும் மறுபடியும் வேறு பிடிக்க வைத்து உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன். யாரெல்லாம் உன்னை ஒதுக்குனார்களோ, யாரெல்லாம் உன்னை கழிச்சிடன்னு சொன்னாங்களோ, யாரெல்லாம் உன்னை ஒன்றுத்துக்கு லாய்க்கலன்னு சொன்னாங்களோ, யாரெல்லாம் இது பட்ட மரம், இது யாரெல்லாம் இது காய்க்காத மரம், யாரெல்லாம் இது ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிற உங்களை என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறா, வாக்கு கொடுக்கிறா, உன்னை வேறொன்று செய்வேன், எங்கனவன் குடும்பத்தின் மத்தியில் வேறொன்று செய்து உன்னை மேலே கனி கொடுக்கிறவர்களாய், உன்னை மட்டும் இல்ல உன் பிள்ளைகள் சந்ததிகள் இப்படியாப்பட்ட யூதா வம்சத்துக்கு மட்டும் அல்ல, உனக்கு எனக்கு என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள வார்த்தை இப்போது. ஆமாங்க, சோர்ந்து போகாதீங்க, கவலைப்படாதீங்க, நம்மளை ஒதுக்கிட்டாங்களே அப்படின்னு ஓரமா இருக்காங்க. மறுபடி என் தேவன் உன்னை வேறுபற்ற வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படின்னா ஆதியாகம புத்தகம் இன்னொரு இந்த மறுபடியும் என்னடா இந்த மனுஷங்க மறுபடியும்னா அது சொல்ற மாதிரி. ஆதியாகம புத்தகம் 40வது அதிகாரம் 13. 3 நாளைக்குள்ளே ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்களா, 3 நாள்ல யாரு சொல்றாருன்னா, யோசேப்பு பானபத்திரக்காரனுக்கு என்ன பண்றாங்க, பானபத்திரக்காரனா யாருன்னு தெரியலன்னா, உங்க வீட்டில் இப்போ ஒரு சமையல்காரங்க, ஏன் உங்கள் சமையல்காரங்க இருக்காங்க, இல்லைன்னா என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சரியா, சமையல்காரங்க இல்லைன்னா உங்கள் வீட்டு மனைவியை வச்சுக்கலாம். இப்போ உங்கள் மனைவியால் உன்னை சாவடிக்க முடியுமா, முடியாதா?
முடியுமா முடியாதா? அட சொல்லுங்க, முடியுமா முடியுமா? முடியல. உங்களால் அந்த சாப்பாட்டில் விஷம் வைக்க முடியுமா முடியாதா? பிடிச்சிட்டு வரான், என்னை போட்டு சரியான டார்ச்சர் பண்ணுறான், வையிடா எலி பாஷனை, வைக்க முடியுமா முடியாதா? முடியல. சரி, இது எலி பாஷன் வச்சுதுன்னு உங்கள் கணவரை தெரிஞ்சிச்சுன்னா அது திரும்பி உங்கள் கையில் சோறு திம்பானா? சொல்லு, திம்பானா? சோறு நல்லா இல்லைனாவே நீ என்ன பண்ணுறான், ஹோட்டல் கடைக்கு வர்றான். நீ விஷம் வச்ச உடனே உன் சோத்தை சாப்பிடுவாங்களா? சொல்லுங்க. எல்லாரும் சிரிக்கிறாங்க. நான் விஷம் வைக்கலனாலும் பரவாயில்ல, என் சோறு அப்படிதான் விஷம் மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படிதானே? சொல்லுங்க. இவன் பாருங்க, அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறான். யாரு? பானபத்திரக்காரன். பானபத்திரக்காரனும் இன்னொருத்தவன் கூட இருக்கவன் யார் இருக்கா? பார்வோன் தான் ராஜா. யோசேப்பு இருக்காரு, இன்னொருத்தர் கை காலமா மாட்டிட்டானு இல்லையா? அவர் பேரு சுயம்பாவி தலைவன். அவர் பேர் என்ன? பேர் சரியா வர மாட்டேங்குது. தலைவன். அவனு என்ன பண்ணிட்டான், சந்தேகப்பட்டு என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? எல்லாத்தையும் செக் பண்ணிட்டாங்க. சந்தேக பேர்ல இவனை 2 பேர் என்ன பண்றானோ, கைதில் நிற்கிறானோ. சரியா? அவன்கிட்ட போயிட்டு யோசேப்பு என்ன சொல்றாரு, நீ 3 நாளில் திரும்பி என்ன பண்ணுவ, போய் ராஜா முன்னாடி நிற்ப. என்ன பண்ணுவேன்? அவன் என்ன தெரியுமா நினைக்கிறான், ஐயோ நான் என்ன பண்ணுவான், இந்த வேலை இல்லைனாலும் பரவாயில்ல, ராஜா கிட்ட இந்த வேலை இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் நான் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு மனசில் நினைக்கிறான். என்ன மாதிரி காரியத்தை செஞ்சுட்டான்? அவன் காரியம் செய்யலை, எப்படியோ என்ன பண்ணுச்சு, வந்துருச்சு. அப்போ இவன் மேலே சந்தேகப்பட்டு அவனுக்கு ராஜாவுக்கு நெருக்கமான 2 பேர் அவங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறவங்க. ஆனால் அவர் நினைக்கிறாரு, ஐயோ நான் என்ன பண்ணிட்டேன், அந்த இடத்துலேருந்து தள்ளப்பட்டுட்டேனே, அந்த இடத்துலேருந்து நான் திரும்பி போவேனா, திரும்பி நான் மறுபடியும் இந்த சான்ஸ் எனக்கு கிடைக்குமா, மறுபடியும் இந்த வாய்ப்பு கிடைக்குமா, மறுபடியும் நான் ராஜா கிட்ட போவேனா, மறுபடியும் இந்த பற்றிய அபிஷேகம் எனக்கு தருமா, மறுபடியும் எனக்கு இப்படிப்பட்ட அதிசயம் நடக்குமா, மறுபடியும் என் பிள்ளைகள் மறுபடியும் எப்பயும் இருக்கிற பிள்ளைங்க போல மாறுமா, மறுபடியும் என் குடும்பம் என்ன பண்ண தலைக்குமா, மறுபடியும் என் குடும்பம் வேறுன்ற செய்யுமா, மறுபடியும் என் குடும்பம் என்ன பண்ண தலைக்க செய்யுமா, மறுபடியும் என்னை உயர்த்து வரா, மறுபடியும் என்னை பெருக செய்வாரா, மறுபடியும் என்னை ஆசீர்வதிப்பார் என்று நீங்க நினைக்கலாம். அது போலதான் இந்த இடத்திலையும் பானபத்திரக்காரன் மறுபடியும் போவானான்னு நினைக்கல. ஆனா கர்த்தர் மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுத்தார். ராஜாக்கு மத்தியில நிற்க செய்த என் தேவன், அவரை வேறொன்ற பண்ண செய்த தேவன், அவர் மேலே கனி கொடுக்கிற செய்த தேவன், இப்போது தேவன் உனக்கு மறுபடி என்கிற வார்த்தையை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. அப்ப என்னன்னா மறுபடியும் போயிட்டு என்ன பண்ண மாட்டான், அப்ப நம்மளே ஒரு மனுஷனே என்ன பண்ண மாட்டோம், அது மாதிரி வாய்ப்பு கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். என்ன பண்ணா, கொலைக்காரன் கையில் துப்பாக்கி கொடுப்பாங்களா, என்ன பண்ணிடுவான், திரும்பி சுடுவானா. என்ன பண்ணுதான், அவனை ஈஸியாக என்ன பண்ணலாம், ராஜாவை சாவடிக்கலாம். ஆனால் தேவன் முன் கொடுத்திருக்கிறார், மறுபடியும் அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அவன் எந்த இடத்துல தள்ளப்பட்டானோ, எந்த இடத்துல ஒதுக்கப்பட்டானோ, எந்த இடத்துல உன்னை ஓரமாக ஒதுக்க விட்டாங்களோ, எந்த இடத்துல உன்னை போங்க நீங்கள் இல்லைன்னா நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்களோ, உங்கள் சொந்தத்தின் மத்தியிலே உங்கள் உற்றார் மத்தியிலையும் மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுக்குறா. உன் தலையை நிமிர செய்கிற கர்த்தர் மறுபடியும் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறா. பான பாத்திரத்தை எடுத்துருவன் அவனுக்கே அந்த வாய்ப்பை கொடுக்கும்போது, தேவனாக பிள்ளையா நான் நீ இருக்கும்போது தேவன் உயரத்திலே நிற்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அவனை 3 நாள்ல என்ன பண்ணிட்டாரு, வெளியில கொடுத்து அந்த வேலையை தேவன் கொடுத்தாரு. எப்படி தருமா, மறுபடியும். நீங்க சொல்லுங்க, அப்பா எனக்கு ஒரு மறுபடி கரங்களை தூக்கி சொல்லலாம், எனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுங்க. சொல்லுங்க, சத்தமா சொல்லலாம், மறுபடியும் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க, மறுபடியும் என் குடும்பத்துக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க, மறுபடியும் என் தொழிலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் தவற விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. என்னன்னா அப்ப என்ன பண்ண, மறுபடியும் அப்ப அவனுக்கே அந்த வாய்ப்பு இருக்கும்போது, தேவனுடைய சாயல்ல நீனும் நானும் இருக்கும்போது நம் தேவன் எப்படியாப்பட்ட வல்லமையா இருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே எடுத்தவங்க வாசிக்கலாம். ஜீசஸ், அல்லேலூயா.
எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31வது அதிகாரம் 4வது வசனம். இஸ்ரவேலின் கன்னிகையே, ஆஹா, ஓ, ஆ ஆ, கரங்களை தட்டி மறுபடி நீ மேலதாளத்தோடு சத்தத்தோடு நீ புறப்பட்டு போவா என்று மறுபடி என்று வாக்கு கொடுத்து உன் வாய்களை என்ன நன்மையா நிரப்புகிற வல்லவரா இருக்காரு. அல்லேலூயா. என்னடா மறுபடி இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. என்னடா இந்த உலகத்தான் சொல்லுவான், அப்பா இந்த வாய்ப்பு போனுச்சுன்னா என்ன பண்ணாத, இனி வராது, அப்படித்தானே? இந்த பரீட்சையில் நீ ஃபெயில் ஆயிட்டானா அவ்வளோதான், நீ ரிஜெக்ட் தான். என்ன பண்ண அப்படித்தானே சொல்லுவாங்க. எப்பா இந்த வாய்ப்பை, இந்த வேலையை நீ மிஸ் பண்ணிட்டானா மறுபடி ஒரு வாய்ப்பு கிடைக்காது. மறுபடி இந்த உலகத்தான் அது சுலபமாகவும் சொல்ல மாட்டான், சீக்கிரமாகவும் என்ன பண்ண மாட்டான். வாயில் அந்த வாய்ப்பு நாங்கள் நம்மளோட பாஷையில் சொல்கிறேன் பாரு. நம்ம வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளையோ ஒரு ஆம்பளை பிள்ளையோ இருக்குது, ஒரு வேலைக்கு போகுது, சரியா? நம்ம வீட்டில் தெண்டமாக ஒரு பிள்ளை இருக்குது. என்ன பண்ணுது? தெண்டமாக ஒரு பிள்ளை இருக்குது. பிள்ளை இருந்தோடனே அந்த பிள்ளை போயிட்டு டைமுக்கு போவாத, அந்த இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகி போக டைம் இல்லாத ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நம்ம என்ன நினைப்போம் சொல்லுங்க? நம்ம என்ன நினைப்போம் சொல்லுங்க? அப்பா ஏசப்பா நீ இருக்கிற சாமி, நீ இருக்கிற சாமி, கண்ணை திறந்துட்ட சாமி, அவனுக்கு வேலை போயிடுச்சா, அவன் கரெக்ட் டைம்ல எப்படி என் புள்ள தெண்டகரமாக தான் இருக்கணும், அவனும் அப்படியே உட்காந்துருக்கட்டும். சொல்லுமா சொல்ல மாட்டாமா? ஏன்னா சொல்லுங்க. என்ன நீங்க பார்த்தா ஐயோ சிஸ்டர் அப்படின்னு நெஞ்சு பொழந்து காட்டிட்டீங்களே. சொல்லுங்க, சொல்லுமா சொல்ல மாட்டானா? சரியா? அதையும் சொல்லுவோம். வேலைக்கு போகிற இடத்துல 10 ஆள் கூப்பிட்டு வர சொல்லுவாங்க. எத்தனை ஆள்? 10 ஆள். நீங்கள் உங்கள் மனசில் வச்சுக்கோங்க, 10 ஆள் கூப்பிட்டு வர சொல்லுவாங்க. நீங்கள் போகிறது என்ன பண்ணுங்க, 3 ஆள் இல்லைன்னா என்ன பண்ணுவேன் 5 ஆள் போவீங்க. 5 ஆள் சம்பளத்தை நீங்கள் எடுத்துக்கணும். சரியா? எட்டே அவள் டைமுக்கு வரவே கூடாது, நான் வாடி பஸ் ஏறி போயிடலாம். சொல்லுமா சொல்லாமா? மறுபடியும் அவன் வரக்கூடாது, மறுபடியும் அந்த வாய்ப்பை அவளுக்கு கொடுக்கக்கூடாது, மறுபடியும் அவளை என்ன பண்ணக்கூடாது, உயர பண்ணக்கூடாது, மறுபடியும் அந்த குடும்பத்தை தலைக்க பண்ணக்கூடாது. ஆனால் தேவன் அந்த நினைவுகளில் அவர் நினைவுகள் வேற மாதிரி. எப்படின்னா மறுபடியும் உன்னை எப்படின்னா அலங்காரமாக ஆடல் பாடலோட உன்னை மறுபடியும் உன்னையும் உன் குடும்பத்தையும் மறுபடியும் உன்னை அலங்காரமாக, கன்னிகையே உன்னை அலங்காரமாக ஆடல் பாடலோட நீ புறப்பட்டு போவாய். அல்லேலூயா. மறுபடியும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு, மறுபடியும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. இந்த உற்றார் உறவர்கள் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க, ஆனால் சொந்த பந்தம் ஒரு வாய்ப்பு கொடுக்காது. ஏன்? அப்பா அம்மாவே நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க மாட்டாங்க, என்ன பண்ண மாட்டாங்க, மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், மறுபடி உன்னை ஆடல் பாடலோடு எக்கால சத்தத்தோடு நீ புறப்பட்டு போவா என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன்னை வேறு செய்து வேர் பற்று செய்து மேலே கனி கொடுக்கிற மரமாய் உன்னை உன் சன்னதியும் அப்படியாய் உன் தலையை உயர்த்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பெருமூச்சியோடு வாக்கு கொடுக்கிறார். தாவீது கூடாரத்தை என் தேவன் ஆசையாய் எடுத்து கட்டினார். இடிந்து போன கூடாரத்தை என் தேவன் கட்டுகிறார். இடிந்து போனவன் வாழ்க்கையை என் தேவன் கட்டுகிறார். இடிந்து போன தொழிலை என் தேவன் கட்டுகிறார். பிரிந்து போனவன் குடும்பத்தை என் தேவன் கட்டுகிறார். வேறொன்று செய்து மேலே கனி கொடுக்கிற பிள்ளையாய் உன்னை மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். Thank you Jesus. என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா நான் பெருகுவேன், என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா நான் பெருகுவேன், என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும்.
அதை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். இப்ப நீங்க சொல்லலாமா, என் தேவனா நான் உயிருவேன், என் தேவனா. வாய்கை திறந்து நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், அதை பார்க்கும். என் தேவனா என் தேவனா அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நீ தனிமே இருந்தாரே. ஓ, நீ தனியா இல்ல, நீ தனித்த போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தரின் எந்த கரத்தை பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்று கைவி என்றாரே. கர்த்தரின் கரத்தை பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்று கைவி என்றாரே. என் தேவனா கரங்களை யோசித்து சத்தமா சொல்ல சொல்ல, என் தேவனா அதை பார்க்கும், அது சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படிடா இவ பட்டு போய் கிடந்தா, ஒன்னுத்துக்கு லாக்கி இல்லாத இருந்தா, இவளை ஓரமா கைச்சு விட்டு போனாங்க, இவன் வேலைக்கு கொண்டு போல, இவன் இப்படியே மாண்டு போட நினைச்சான். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உன்னை வேறுபற்று செய்வேன், மேலே கனி கொடுக்க வைப்பேன். அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ஒரு சந்தேகம், ஏன் வேறுபட்டுருச்சு, வெள்ளையா பச்சையா செடி வந்துருச்சுன்னா அப்ப தெரியாதா? அப்ப தெரியாதா? கண்ணு நொல்லையா? நம்ம கண்ணு நொல்லையா? சொல்லுங்க. ஹலோ, ஏன் கனி பறிச்சா, கனி காய்ச்சாதான் என்ன பண்ணா, அங்க இருக்கிற மரத்தை பார்ப்பாங்க. ஓ பா, இது பச்சை இருந்தது மட்டும் பரவாயில்லப்பா, இது கனி கொடுக்குதுப்பா, எம்மா கனி கொடுக்குது பாரு, அதிசயமான கனி, அற்புதமான கனி, வியாதிகளாம் ஓடின கனி. என்ன பண்ணுது, கெட்டது நல்ல கனி, இப்போ கெட்ட கனி எல்லாம் ஓடி போய் எல்லாம் புதிதாய் மறுபடியும் கனி கொடுக்கிற பிள்ளையாய் மாற்றின தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக சங்கீதம், நான் முடிக்க போகிறேன். சங்கீதம் 71வது சங்கீதம் 21. இந்த மறுபடியும் 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 மேன்மையை, ஆஹா, மறுபடியும், ஐயோ, இங்க பாரு, இங்க பாருங்க, நீங்க ஒன்றும் படிக்கலாம் வேணாம், இங்க பாருங்க, ஒருத்தங்க படிச்சா பாருங்க என்ன பண்றாரு, திரும்பி வாசிமா, சத்தமா வாசி. மறுபடியும் ஏன்னா என் மேன்மையை பெருக பண்ணி என்ன பண்ணுவாங்களா, பெருக பண்ணி என்ன மறுபடியும் என்ன பண்ணுவாராம், மறுபடியும் என்ன பண்ணுவாராம், தேட்டு வரான். எப்படி தேட்டுவார்ப்பா, போயிட்டா, சூப்பர், போயிட்டா, அப்படி தேட்ட மாட்டாராம். உன் தோளில் மேல் என் தேவனாகிய கர்த்தர் கரத்தை போட்டு உன்னை தேற்றுவேன், உன்னை ஆற்றுவேன், உன்னை சுமப்பேன், உன்னை தப்பு வைப்பேன், உன்னை கனம் பண்ணுவேன் என்று மறுபடியும் இந்த வார்த்தை வலியுறுத்துகிறார். யாருக்கு பேசல தெரியல, ஆனா யாரோ ஒரு பிள்ளைகளோட பேசுகிறார் தேவன். என்னை மறுபடியும் இந்த சான்ஸ் கிடைச்சது, மறுபடியும் இந்த வாய்ப்பு கிடைச்சது, மறுபடியும் என் தேவன் என்னை தேற்றினார். ஹல்லேலூயா. மறுபடியும் என்ன பண்ணாரு, தேற்றினாராம். தாவீது சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு, என்ன பண்றாரு, அவருக்கு ஒரு என்ன பண்ணாரு, நல்லா கோலியாத்தை சாவடிச்சோன்னே என்ன பண்ணுச்சு, கோலியாத்தை சாவடிச்சோன்னே அவனுக்கு என்ன கிடைச்சிது, என்னமா கிடைச்சிது, உன் புள்ள
இப்போ ஒரு போட்டியில் ஜெயிச்சுட்டு வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? கை தட்டுவ, சூப்பர் சூப்பர், அப்படிதான்டா பேசுகிறேன் அப்படிதான்டா பேசுகிறேன்னு சொல்லுமா சொல்ல மாட்டான்? கை தொட்டதாடா நீ சொல்லாத, போய் பக்கத்து வீட்லையும் என்ன பண்ணுவ? என்ன சொல்லுவ? அட அவன் கம்முன்னு பேசுன சாதாரண பேசியிருந்தாலும் விட்டுருவேன். என் புள்ள எப்படி திரும்ப பேசுது, சும்மா கண்ணீர் கண்ணீர்னு பேசுனது. அங்கே இருக்கிற புள்ள கண்ணு ஃபுல்லாக என் புள்ள மேலே தான் இருந்துச்சு. அதே போல தான் தாவீதுக்கு மேலே இருந்துச்சு. அல்லேலூயா. அது போல தான் தாவீது மேலே என்ன பண்ணிச்சான், அங்கே இருக்கிறவங்க எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, ஏய் கோலியாத் என்ன பண்ணிட்டாரு, இந்த தாவீது சின்ன பையன் என்ன பண்ணிட்டாரு, தாவீது என்ன பண்ணிட்டாரு, அடிச்சு சாவடிச்சுன்னு நம்மள என்ன பண்ணிட்டான், ஓரமாக விட்டவன்னு சொல்லிட்டு என்ன பண்ணான், அந்த ஜனங்களோட கைத்தட்டு என்ன பண்ண சந்தோஷத்தோட என்ன பண்ணாங்க, அவனை வரவழைச்சாங்க. ஆனால் அவனை கீழே தள்ளுற மாதிரி ஒரு நாள் வந்துச்சு. எல்லா மனுஷனை போல அவன் என்ன பண்ணான், தள்ளப்பட்டான். ஆனால் தேவன் என்ன பண்ணாரு, தள்ளப்பட்ட இடத்திலேயே தாவீதை உயர்த்தினார். அதுபோல தான் தள்ளப்பட்ட இடத்திலே உன் தலையை உயர்த்த வல்லவரா இருக்கிறார். அதை விசுவாசிக்கிறவர்களை மட்டும் தள்ளப்படுத்த இடத்தில் உன் தலையை உயர்த்துகிறார். உன் பிள்ளைகள் தலை, உன் உற்றார் ஒரு தலையை உயர்த்த வல்லவரா இருக்கிறார். நீங்க நினைக்கலாம், ஐயோ என்னோட மக்கள் யாக்கோப்பு நினைச்சாரு, என்ன பண்ணுவான், என் துக்கத்தை தேற்றுவதுக்கு யாரும் இல்லை, என்னை என்ன பண்ணுவானுவான், இவனை சாவர வரையும் என்ன பண்ணுவான், நான் அந்த துக்கத்தோடு என்னை கல்லறையில் வைப்பாங்கன்னு சொன்னான். ஆனால் அவனை துக்கத்தோடு கல்லறை வைக்கல. உங்கள் துக்கத்தை என் தேவன் தேற்ற வந்திருக்கிறார். எங்கிருந்துன்னா உன்னதமான ஸ்தலத்துல இருந்து என் தேவன் உன்னையும் என்னையும் தேற்ற வல்லவரா இருக்கார். மறுபடியும் உன்னை தேற்ற வருகிறார் என் தேவன். அல்லேலூயா. மறுபடியும் எப்படி வராரா, மறுபடியும் எப்படிங்க வராரு, உங்களை தேற்ற வராருங்க. என் தேவனை உங்களை தேற்ற வருகிறாரு. முதல் காரியம் என்னன்றால், எந்த இடத்தில் தாழ்ந்து போனையோ அந்த இடத்துல மறுபடியும் உன்னை உயர்த்தினார். முதல் காரியம். இரண்டாவது காரியம், மறுபடியும் உன் வீட்டை என்ன பண்ணாரு, இடிந்து போன வாழ்க்கையை மீண்டும் மறுபடியும் கட்ட வைத்தாய். மூன்றாவது காரியம், என்னை மறுபடியும் தேவன் தேற்ற வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. உங்க வீடுகளை சொல்லுங்க, என்னை மறுபடியும் தேவன் என்னை நினைச்சிட்டாரு, என்னை மறுபடியும் என் குடும்பத்தை நினைச்சிட்டாரு என்று சொல்லும் போது அது அப்படியே உங்களோட வாழ்க்கையில ஆமென் என்று நடக்கும் என்று கர்த்தர் வலியுறுத்தி வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்படி எழுந்திருக்கலாம். நன்றி அப்பா. அப்பா, எனக்கு மறுபடியும் ஆண்டவரே, நான் தள்ளப்பட்ட இடத்திலையும் பான பாத்திரர்கள் ஆண்டவரே தள்ளப்பட்ட இடத்திலே அவனை நிலைநிறுத்த வைத்தீர்கள். ஆனால் அந்த மனுஷன் கொடுக்க மாட்டான் அந்த வாய்ப்பை. ஆனால் என் கர்த்தர் அந்த வாய்ப்பை கொடுத்துருங்க. எனக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க மறுபடியும். அப்பா, எங்கள் பிள்ளையோட வாழ்க்கையை கட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்க ஆண்டவரே. எங்கள் பிள்ளைங்களோட வாழ்க்கையை சீர்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு மறுபடியும் ஆண்டவரே ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்க. மறுபடியும் அந்த சூழ்நிலையை மாற்றி கொடுத்தீங்க. மறுபடியும் என் குடும்பத்தை கட்ட, மறுபடியும் வியாபாரத்தை ஆண்டவரே பெருக, ஆண்டவரே மறுபடியும் என் தொழிலை வேறுபற்ற, மறுபடியும் என்னை தேற்ற, மறுபடியும் என் காயத்துக்கு மருந்து கட்ட, மறுபடியும் என்னை தேற்ற, மறுபடியும் என் பிள்ளைங்களை தேற்ற, ஆண்டவரே என் குடும்பத்தை வேறுன்ற செய்ய, ஆண்டவரே என் பிள்ளையோட வாழ்க்கையில வேறுன்ற செய்ய, ஆண்டவரே என்னுடைய சம்பளத்தை வேறுன்ற செய்ய, அப்பா என்னுடைய ஊழியத்தை வேறொன்று செய்ய, மீண்டும் கட்டின ஊழியத்தை ஆண்டவரே அப்பா புதுப்பிக்க போறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா ஆண்டவரே, அப்பா நன்றி நன்றி ராஜா. அப்பா, செருபாபேல் கையில இருக்கும் தூக்கு நூலை ஆண்டவரே ஆசையாய் பார்க்க போது ஆண்டவரே, எங்க குடும்பத்தையும் நான் ஆசையா பார்க்கணும். கர்த்தர் மறுபடியும் குடும்பத்தை நினைப்பாரா? அப்பா கேட்கலாமா? வாழ்த்துக்கு நேரக்காரங்களை தூக்கி மறுபடியும் உங்க அபிஷேகம் எனக்கு கிடைக்குமா? மறுபடியும் எங்க பிள்ளைங்களோட வாழ்க்கையில ஆண்டவரே, மறுபடியும் என்னோட தொழில்ல, மறுபடியும் எங்களோட வாழ்க்கையில, மறுபடியும் எங்க ஊழியத்துல சுவாமி
ஆமாண்டவரே, எங்க தேற்ற யாரும் இல்லைன்னு நினைச்சாண்டவரே. எங்க குடும்பம் அங்கே இங்கே செதறி போய் கிடக்குது ஆண்டவரே, செதறி போய் கிடக்குது சுவாமி. என் புருஷன் நான் சொல்றதை கேட்கல, என் பொண்டாட்டி கேட்கறதில்ல, என் பிள்ளைங்க கேட்கறதில்ல. நான் தனியா நிக்கிறேன். என்னை கழிச்சு விட்ட ஒரு பொருளா நிக்கிறேன். ஆனா ஆண்டவரே, எனக்கு ஒரு வார்த்தையை சொன்னீங்களா ஆண்டவரே, மறுபடியும் வேர் பற்றி மறுபடியும் மேல கனி கொடுக்கிற பிள்ளையாய் வைப்பேன் என்று சொன்ன தேவன் அப்படியா என் குடும்பத்துல வேர் பற்றி நாங்க உயர்த்து என் தேவன் என்னை உயர்ந்த இடத்துல வைத்ததுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. நன்றி தகப்பனே, என்னை தேற்றுறதுக்காக நன்றி, என்னை ஆற்றுறதுக்காக உங்களுக்கு நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா நான் பெருகுவேன். இப்ப சொல்லலாம் வாய்கள் திறந்து. என் தேவனா நான் பெருகுவேன், தேவனா நான் உயருவேன், என் தேவனா நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்த்து. என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா நான் பெருகுவேன், என் தேவனா நான் நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தரின் கருத்தை பிடித்து நான் உன்னை விட்டு விட்டேன், நான் உன்னை என்று கைவிடேன். கர்த்தரின் கருத்தை பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. என் தேவனா நான் முடியாதை என்றபோது முடியும் என்றாரே, நாம் மனம் தளர்ந்த போது திடன் கொள்ளு என்றாரே. நான் முடியாது என்றபோது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது இருக்கிறேன் என்றார். கர்த்தரின் இந்த அருகில் இருந்து உண்மையாக செய்வேன், நான் யாவையும் பார்த்தே. கர்த்தரின் என் அருகில் நின்று நான் உனக்காக யாவை செய்வேன், நம் தேவை யாவையும் செய்வேன் என்றாரே. என் தேவனா, என் தேவனா நான் பெருகுவேன், என் தேவனா நான் உயருவேன், என் தேவனா நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கு, நிச்சயம் நடக்கு. சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், அதை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். கர்த்தர் செய்த நினைப்பது அது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தார் தடுப்பவன் யாரு. என் கர்த்தர் செய்ய நினைப்பது அது தடைபடாது, ஓ என் தேவன் ஆசீர்வதித்தார் தடுப்பவன் யாரு யாரு. தேங்க்யூ ஜீசஸ். என்னை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன், என்னை வேரூன்ற செய்கிற தேவன், தள்ளப்பட்ட இடத்துல என்னை நிறுத்துகிற தேவன், என்னை தேற்றுகிற தேவன். ஏன்னா
நீர் என் தேவன், ஜீவனுள்ள தேவன், நான் ஆராதிக்கிற தேவன். நான் எந்த இடத்திலே தலை குனிந்தோனோ அதே இடத்தில், நான் எந்த இடத்தில் தள்ளப்பட்டனோ அதே இடத்தில் என் தலையை நீ உயர்த்துகிற தேவன், மறுபடியும் உயர்த்துகிற நாள் இதுவே. இந்த நாள் உனக்குரிய நாள். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, ஆரம்பது முடிவு வரை உங்கள் பிரச்சனை என்னை காத்து வைனதற்காக உமக்கு நன்றி ராஜா. இப்பொழுது நாங்கள் திருவிருந்துக்கு ஆண்டவரே பங்கு கொள்ள போகிறோம். எங்களை புதுப்பியும், எங்களோட எல்லா பாவமான சிந்தைகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு இந்த பரிசுத்த திருவிருந்தில் பங்கு கொள்ளும் போது அதில் நாங்கள் புது சிஷ்டியாக இருக்கின்றேன். கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.